பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறை இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். இன்று தவக்காலம் 4ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். தவக்காலம் என்பது அருளின் காலம், இரக்கத்தின் காலம், மீட்பின் காலம், இறைவனின் அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொள்ளும் காலம். பாவம் செய்தோம் என்பதை உணர்ந்து வருந்தி அவற்றை அறிக்கையிட்டு மனமாற்றம் அடையும் போது இறைவன் அனைத்து நலன்களால் நம்மை நிரப்புவார் என்பதை உணர்ந்து கொள்ள இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இன்றைய முதல் வாசகம் கானா நாட்டில் இஸ்ரேல் கொண்டாடிய முதல் பாஸ்கா விழாவை பற்றி எடுத்துரைக்கிறது. எகிப்தியருக்கு எதிராக இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆண்டவரின் மீட்புச் செயல் நிறைவு பெறுவதை இங்கு காண்கிறோம். யாவே இறைவன் தம் மக்கள் மீது மிகுந்த அக்கறையும் அன்பும் கொண்டவராக விளங்கினார். ஆகவே இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு 40 ஆண்டுகளாக மன்னாவை உண்டு வாழ்ந்தார்கள். நாமும் கடவுளின் வாக்குறுதிகளில் நம்பிக்கை கொண்டு மகிழ்ச்சி நிறைந்த புது வாழ்வை பெற்றுக்கொள்வோம். இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கிறிஸ்து வழியாக நாம் புது படைப்பாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை எடுத்துரைக்கிறார். தந்தையாம் கடவுள் நமது குற்றங்களை பொருட்படுத்தாமல் ஆண்டவரான இயேசுவின் வழியாக நம்மை அவரோடு ஒப்புரவாக்கினார் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறார். நம்மை புனிதர்களாக மாற்றவே இறைமகன் இயேசு பாவநிலை ஏற்றார் என்பதை உணர்ந்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். நமது மனமாற்றத்தின் வழியாக நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வாழ இறைவன் நம்மை அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நிலைகளை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு நமக்குள்ள உறவை பலப்படுத்தி வளப்படுத்தி கொள்வோம். கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வோம். புனிதர்களாக வாழ நம்மால் இயன்ற முயற்சிகளை செய்வோம். இன்றைய நற்செய்தியில் இளைய மகன் தன் சொத்துக்களை கேட்டதும் தந்தை எந்த மறுப்பும் இன்றி அறிவுரையும் இன்றி அவனுக்கு கொடுக்கிறார் என்றால் அவன் எல்லாம் அனுபவித்த பின்பே வாழ்க்கையை உணர்ந்து கொள்வான் என்ற ஆழமான நம்பிக்கையாக இருக்கலாம். அவனும் அனுபவத்தின் வாயிலாக வாழ்வின் யதார்த்தங்களை, உறவுகளை, பெற்றோரின் மனநிலையை உணர்ந்து கொண்டான். ஒரு சொல்லால் உலகை உருவாக்கிய இறைவனுக்கு தன் மக்களை தன் மகனின்றி மீட்க முடியும். இருந்த போதும் தன் மகனை இவ்வுலகிற்கு மனிதனாக பிறக்கச் செய்து மனித வாழ்வை வாழ வைத்து அவரின் வாழ்க்கையை நமக்கு ஒரு அனுபவ பாடமாக தந்திருக்கிறார். இளைய மகன் வழியாக பல அனுபவங்களை பெறுகிறான். அதன் வழியாக இறுதியில் தன் தவறுகளை உணர்கிறான். தவறுவது மனித இயல்பு. ஆனால் செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்ள துணிவு வேண்டும். அத்தகைய துணிவுடன் இளைய மகன் தந்தையிடம் செல்கிறான். தந்தை மன்னித்து ஏற்பாரா அல்லது தன்னை மன்னியாது விட்டு விடுவாரா என்றெல்லாம் அவன் மனம் எண்ணவில்லை. தவறுகளை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட தயாராக இருந்தான். தந்தையும் அவரை மன்னித்து ஏற்கிறார். தாவீதும் தன் பாவங்களை உணர்ந்தவராக இறைவனிடம் அறிக்கையிட்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறார். நாமும் சில சமயங்களில் நமக்கு கொடுக்கப்படும் பொறுப்புகளை, கடமைகளை சரிவர செய்யாமல், பெரியவர்கள் நமக்கு கூறும் அறிவுரையை கேட்காமல் இருந்த நேரங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். நாமும் நம்முடன் வாழும் பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு மதிப்பளித்து எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து விட்டு கொடுத்து வாழ்வோம். வாழ்வின் யதார்த்தங்களை புரிந்து கொண்டு நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மன்னித்து இறைவனின் இரக்கத்தையும் அருளையும் பெற்றுக்கொள்வோம். நம் பாவங்களை உணர்ந்தவர்களாய் அதை ஏற்றுக்கொண்டு ஒப்புரவு அருட்சாதனத்தை அறிக்கையிட்டு இறை மன்னிப்பை பெற்று மீண்டும் அந்த பாவத்தில் விழுந்து விடாமல் இறைவன் காட்டிய வழியில்
நம் வாழ்வின் பயணத்தை தொடர்ந்திட இறை அன்பில் ஒன்றிணைந்திட அருள் வேண்டுவோம். ஜெபம். நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றுரைத்த எங்கள் அன்பு இயேசுவே, நாங்கள் உம்மீது அதிக பற்று கொண்டு எங்கள் குற்றங்களை நீக்கி உமக்கு ஏற்றுடைய பிள்ளைகளாக வாழ அருள் வேண்டுகின்றோம். ஆமேன்.